மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி மறைவின் போது நிகழ்ந்த ஒவ்வொரு காட்சிகளையும் நமது கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தமிழக அரசியல் தலைவர்களில் மறக்க முடியாத ஒரு தலைவர் அப்படின்னா அது கருணாநிதி. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவரோட மறைவு உலக அரசியல் தலைவர்கள்லேருந்து தொடங்கி மக்கள்கிட்டையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. ஒரு ஊடகம் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோட அந்த செய்தியை கொடுக்குது அப்படிங்கிறது தான் மக்கள்கிட்ட போய் அது ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கான ஒரு மீடியமாக பார்க்க முடியும். அந்த வகையில் இந்த செய்தியை இந்த செய்தி கிடைச்ச உடனேயே இதை எவ்வளவு தெளிவாக கொடுக்கணும், எந்த அளவுக்கு இந்த செய்தியோட உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுல நியூஸ் 18 தொலைக்காட்சி ரொம்ப கவனமாக இருந்தது அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அனைவராலும் போற்றப்பட்ட தலைவர் கருணாநிதி உடல்நலக் குறைவால் நள்ளிரவில் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிமிடம் முதல் மெரினாவில் அடக்கம் செய்யப்பட்டது வரை அனைத்து தகவல்களையும் தாமதமின்றி வழங்கியது நியூஸ் 18 தமிழ்நாடு. சரியான திட்டமிடல், ஆசிரியரின் வழிகாட்டுதல், செய்தியாளர்களின் திறமையான கள நிலவரங்கள் என தொலைக்காட்சியின் ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பும் வெளிப்பட்டது. காலையில் 3 மணிக்கே நாங்கள் எல்லாரும் அங்கே போயிட்டோம். எல்லா தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. ராஜாஜி ஹாலில் அவரோட உடல் வைக்கப்பட்ட அந்த அதிகாலை முதலே அங்கிருந்து நடக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் நாங்கள் கொடுத்துட்டே இருந்தோம். நான் உட்பட என்னோட சக ஊழியர்கள் எந்த அளவுக்கு நம்ம கம்யூனிகேஷனோட இருக்கணும், யார் யார் வரா. ஏன்னா அங்கே போடப்பட்டிருந்தது ஒரு கிரேன் மாதிரியான ஒரு செட். அந்த கிரேனில் ஏறி உட்காந்து தான் அதை கொடுக்கணும். அது எந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவரோட உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்தே அந்த செய்தியை சொல்ற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு முன்னேற்பாடோட நியூஸ் 18 தொலைக்காட்சி இருந்தாங்க. பிரதமர், குடியரசுத் தலைவர், மாநில முதலமைச்சர்கள் என நாட்டின் முக்கிய தலைவர்கள் வருகை ஒருபுறம் இருக்க, மறுபுறம் கட்டுக்கடங்காமல் மக்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இதனால் செய்தி சேகரித்து வழங்குவது செய்தியாளர்களுக்கு சவாலாகவே இருந்தது. நேரம் ஆக ஆக கூட்டம் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் ஆக்கியபை பண்ணிட்டாங்க. ஊடகத்துக்குன்னு தனி இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்துலையும் எங்களால் நிற்க முடியல. அதை தாண்டி வெளியிலையும் போக முடியல. இப்படியான ஒரு சூழல் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஒரு பிற்பகலுக்கு மேலே இதுக்கு மேலே இந்த இடத்துல நீங்கள் போகுதும் அப்படின்னு சொல்லிட்டு அலுவலகத்துலேருந்து வர சொன்னதுனால கிட்டத்தட்ட நாங்கள் உழைப்பாளர் சிலை வரைக்கும் நடந்து கூட வரல. அந்த கூட்டம் தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தது. இப்படியான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு ஜாம்பவானாக இருந்த திரு கலைஞர் கருணாநிதி அவரோட மறைவு பற்றி செய்தி வழங்கணும் அப்படிங்கிறது எல்லா பத்திரிகையாளர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் தான். அந்த மாதிரி இந்த செய்தியை இவ்வளவு நேர்த்தியாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு கண்டிப்பாக என்னோட மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். கருணாநிதியின் இறுதி தருணங்களில் உண்மை நிலவரங்களை நொடிக்கு நொடி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஒளிபரப்பியது. நாள் முழுவதும் அவரது சாதனைகளையும் போராட்டங்களையும் தொகுப்பாக வழங்கி அவரை கௌரவப்படுத்தியதில் நியூஸ் 18 தொலைக்காட்சி முதன்மையாக விளங்கியது.